ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட, இங்கே பாரு ஆறுமுகம், ரொம்ப நாளைக்கெல்லாம் நீயும் நானும் ஒன்றாவேலாம் இருக்கவே முடியாது. 6 மாதம் தான். இந்த 6 மாதத்துக்குள்ளே நீயா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் கண்டிப்பாக சென்னைக்கு போயிட்டு செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இங்கே பாரு பைரவி, நீ என்ன வேலைக்கு போகணும்னு நீ நினைக்கலாம், அதுக்கான ஸ்டெப் எல்லாமே எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எக்காரணத்துக்காகவும் நீ என்னை பிரிஞ்சு போகவே முடியாது. அதுக்கான ஒரு சூழ்நிலையே கண்டிப்பாக அந்த கடவுளை அமைச்சு கொடுக்கும். என்னை விட்டு நிரந்தரமாக நீ என்றைக்குமே பிரியவே முடியாது பைரவி. ஏன்னா அந்த கடவுள் நினச்சி தான் உன்னையும் என்னையும் புருஷன் பொண்டாட்டியாக இணைச்சி வச்சது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த கடவுள் உன்னையும் என்னையும் பிரிக்கவே மாட்டார். நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். கண்டிப்பாக என்ன நீ உன்னுடைய கணவனாக ஏற்றுப்ப அப்படின்னு நம்ம ஆறுமுகம் பைரவியோட முகத்தை பார்த்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே பைரவி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம், ஏன் இப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அது ஒன்றும் இல்லை பைரவி, உனக்கு டிவோர்ஸ் தானே, போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதான் 6 மாதம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஆறுமுகம் அங்கேருந்து போயிடுறாங்க. பைரவி இருந்துட்டு, என்ன 6 மாதம் இருக்குதுன்னு அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டு போகிறான் இந்த ஆறுமுகம். 6 மாதம் ஆனாலும் 6 வருஷம் ஆனாலும் 6 ஜென்மம் ஆனாலும் இந்த ஆறுமுகத்தை மட்டும் நம்ம கணவனாக ஏற்றுக்கவே கூடாது. நம்ம நினச்ச மாதிரி நம்ம லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னு பைரவி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம பைரவியோட அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்குது. எப்படியாவது தன்னோட பிள்ளை பைரவியையும் ஆறுமுகத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வீட்டில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே சஞ்சயால் தான் பிரச்சனையே. ஸோ சஞ்சய் சொல்லிவிட்டு தான் இங்கே பிரச்சனையே வந்தது. இப்போது நம்ம பைரவியோட அப்பா இருந்துட்டு, சஞ்சயை நம்ம பார்த்து பேசுவோம், அவங்கிட்டேருந்து ஏதாவது நம்ம வார்த்தையை வர வைக்க முடியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஆறுமுகம் மாப்பிள்ளை எப்போவுமே பொய் சொன்னது கிடையாது. அதே சமயம் மற்றவங்க மேலே அபாண்டமாக பழி போடுற ஆளுமே கிடையாது. இந்த சஞ்சய் கிட்ட ஏதோ ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது, தப்பான ஒரு புத்தி, அந்த ஒரு பிளான்னு ஏதோ ஒன்று இருக்குது போல். ஸோ நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு இங்கே நம்ம பைரவியோட அப்பா நினைக்கிறாங்க. ஸோ எங்கள் சஞ்சயை பார்த்து பேசுகிறதுக்காக ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான கேஸு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இங்கே நம்ம பைரவியோட அப்பா ரொம்ப நேரமாகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுங்கள் சார், என்ன வேணும், யாரை பார்க்கணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, இது நான் சஞ்சய் சாரை தான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நாங்கள் போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அவரை அப்படின்னு இங்கே அந்த கான்ஸ்டபிளுமே இங்கே நம்ம சஞ்சய் கிட்ட உங்களை பார்க்குறதுக்காக ஒரு பெரியவர் வெளியவே உட்காண்ட்ருக்காரு சார் அப்படின்னு யார் அவங்க, வர சொல்லுங்கள் உள்ள அப்படின்னு இப்போது இங்கே நம்ம அதாவது பைரவியோட அப்பாவுமே இங்கே சஞ்சய் கிட்ட வராங்க. இப்போது பைரவியோட அப்பாவை பார்த்ததுமே, ஐயோ சார் நீங்களா, வாங்க வாங்க, எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டைரெக்டாக வந்திருக்கலாமே அப்படின்னு இல்லை சஞ்சய் சார், நீங்கள் ஏதோ முக்கியமான கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்ததா கான்ஸ்டபிள் சார் சொன்னார். ஸோ அதனால தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சரிங்க வாங்க உள்ளே வாங்க, நம்ம போய் பேசுவோம், பாண்டி ஒரு டீ சொல்லு அப்படி சரிங்க ஐயா அப்படின்னு இப்போ பாண்டியுமே டீ எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க, வாங்கிட்டு வர்றதுக்காக. ஸோ இங்கே பைரவியோட அப்பா நம்ம தயங்காமல் தைரியமாக பேசணும், கொஞ்சம் நம்ம தயங்கணும் இல்லை பதட்டப்பட்டோம் அப்படின்னா இந்த சஞ்சய் தம்பிக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அதாவது அந்த ரெக்கார்டிங் ஆனில் தான் இருக்குது. ஸோ வீடியோ ரெக்கார்டவே ஆன் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம பைரவியோட அப்பா. ஸோ அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அதை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் மெயினாக நம்ம நம்ம பைரவியோட அப்பா வந்திருப்பாங்க. என்ன சார் ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க போல் அப்படின்னு ஆமாப்பா தம்பி, எங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய பொண்ணு பைரவியோட குடும்பத்துக்கும் நீங்கள் எவ்வளவோ விதத்தில் நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை எங்கே தேடி பிடிச்சாலுமே கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ சஞ்சய்க்கும் ஒரே அப்படியே ப்ரௌடாக இருக்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அப்படியே மீசையெல்லாம் முறுக்கி விட்டு ஷர்ட் காலர்லாம் அப்படியே தூக்கி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம பைரவியோட அப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தம்பி
இந்த ரூம்குள்ளே யாரும் வரமாட்டாங்களே, நம்ம தனியாக பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தாராளமாக பேசலாம், நீங்களாம் யாருமே வரமாட்டாங்க, அப்படியே வரதா இருந்தாலுமே பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவாங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கிட்ட பேச வந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இப்போ பைரவியோட அப்பாவுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல, பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே இங்கே சொல்கிறாங்க, சஞ்சய் தம்பி, எனக்கு மனசுக்குள்ளே ஒரு யோசனை தோணிக்கிட்டே இருக்குது, அதை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட போய் நீங்கள் எதுக்காக இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கீங்க அங்கிள், சொல்லுங்கள் அங்கிள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம பைரவியோட அப்பா இருந்துட்டு, இல்லைப்பா, ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் ஒத்து வரல போல், அவங்க 2 பேருக்கும் பிடிக்காம தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஆறுமுகம் மாப்பிள்ளைக்கிட்ட என் பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆறுமுகம் வந்து ஓகே சொல்லிவிட்டு மணமேடையில் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு தாலியை கட்டியிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். ஆறுமுகம் மாப்பிள்ளை இப்படி பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பைரவிக்கு இப்போ அந்த வாழ்க்கையே பிடிக்காம தான் இத்தனை நாளாக 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் சஞ்சய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரிங்க அங்கிள், இப்போ என்னாச்சு, என்கிட்ட என்ன சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, பைரவிக்கு ஏற்ற பையனை நான் பார்த்து கல்யாணம் பண்ண முடியல, இப்போ ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுன்னு பைரவி சொல்கிறா. சரி, இனிமேல் எதுக்காக அவங்க 2 பேரும் பிடிக்காம ஒன்றா இருக்கணும், அதான் அவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு, சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும். அதான் பைரவிக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய உங்கள் சைடில் யாராவது இருந்தால், கொஞ்சம் நல்ல வேலையில் இருந்தால் பார்த்து சொல்கிறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே சஞ்சய் மனசுக்குள்ளே அப்படி தவிப்பாக இருக்குது. என்ன இவர் மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாரு, ஆனால் நம்ம கண்ணில் தெரியாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே பார்க்குறாங்க. மாப்பிள்ளையெல்லாம் எங்கேயுமே இல்லைங்களே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, நான் வேறு எங்கேயாவது தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே கிளம்ப அந்த மாதிரி போகிறாங்க. உடனே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் அங்கிள், எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறீங்க, ஏன் அங்கிள் பைரவியை நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ தம்பி, நீங்கள் எப்படி தம்பி, பைரவிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, இருக்கட்டும் அங்கிள், பைரவிக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அங்கிள், பைரவியே எனக்கு அப்பத்துலேருந்தே பிடிக்கும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிற சஞ்சய்? ஆமாம் அங்கிள், இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்களாக முன் வந்து பேசுகிறதுனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். பைரவியை நான் காலேஜ் படிக்கிறப்போவே 5 வருஷமாக உயிருக்குயிராக லவ் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் தமாயாலே மாட்டிக்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்படியெல்லாம் லவ் பண்ணார் ஒன் சைடாக அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பைரவியோட அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆறுமுகம் மாப்பிள்ளை சொன்னது உண்மைதான், இவனோட மனசுக்குள்ளே பைரவி மேலே ஆசை இருக்குது, பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கெட்ட எண்ணம் பிடிச்சி தான் இவன் இருந்திருக்கான். அது கூட கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்லை, கல்யாணம் ஆன பொண்ணை எப்படியாவது அவள் புருஷங்கிட்டேருந்து பிரித்து தன்னோட பொண்டாட்டி ஆகிக்கணும்னு நினைக்கிற இவனோட புத்தி கண்டிப்பாக சரியாக இருக்காது அப்படின்னலாம் இங்கே நம்ம பைரவியோட அப்பா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே சஞ்சய் இருந்துட்டு, என்ன அங்கிள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அது ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு எம்புட்டு பெரிய மனசு, உண்மையாகவே உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா. ஏன்னா பைரவிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அன்னபூர்ணி வீட்டுக்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா அழகாக தான் தம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடித்து விடுறாரு நம்ம பைரவியோட அப்பா. ஸோ இதெல்லாம் கேட்ட எங்கள் சஞ்சய்க்கு ஒரே வெக்கம், அப்படியே ஒரே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அங்கிள் போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, இதை பற்றி நான் பைரவி கிட்ட பேசுகிறேன், எங்கே பைரவி தனிமையாகவே இருந்துருவாளோன்னு எனக்கு ஒரு பதட்டம்ப்பா, எப்படியோ உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பைரவி ஓகே தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே நம்ம பைரவியோட அப்பா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே சஞ்சய்க்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஏன்னா பைரவி எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு கல்யாணம் ஆனால் என்ன, குழந்த பிறந்தா என்ன, எப்படியாவது ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பிரித்து தன்னோட பொண்டாட்டியை ஆக்கிக்கணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் நம்ம சஞ்சய்க்கு. ஸோ அதுவாக கைக்கூடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம பைரவியோட அப்பா போட்ட பிளான்னு கூட சொல்லலாம். ஸோ சஞ்சயோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே நம்ம
பைரவியோட அப்பா வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணார். ஸோ அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. இது சஞ்சயோட திருட்டுத்தனம் என்ன, அவனோட கெட்ட எண்ணம் என்னன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நேராக வீட்டுக்கு தான் பைரவியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி வந்து ரூமில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ உடனே நம்ம பைரவியோட அப்பாவுமே வராங்க. பைரவி வந்துட்டு, வாங்கப்பா, காலையில் தான் வந்தீங்க, திரும்பவும் இப்போ வந்திருக்கீங்க, என்னப்பா விஷயம், ஏதாவது முக்கியமான விஷயமா, என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்களா, இல்லை அன்னபூர்ணி ஆண்டியை பார்க்கறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரவி, உன்னை பார்க்குறதுக்காக தாம்மா வந்தேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். முக்கியமான விஷயன்றதை விட உன் வாழ்க்கை பற்றின மிகப்பெரிய விஷயம்னு கூட சொல்லலாமா அப்படி சொல்லிட்டு, என்னப்பா என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படி சொல்லிட்டு, ஆமாம்மா பைரவி, நீ நினைக்கிற மாதிரி அந்த சஞ்சய் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி ஆறுமுகம் ரொம்ப கெட்டவனும் கிடையாது. அந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. அவனோட வாயாலேயே நான் உண்மையை வர வச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு, என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படி சொல்லிட்டு, பைரவி, நான் வாயால் சொன்னால் உனக்கு புரியாதுமா, அவன் வாயால் இருந்தே உண்மையை வர வச்சம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே சஞ்சய் பேசுனது எல்லாமே வீடியோ ரெக்கார்டாக பண்ணியிருப்பாங்க இல்லையா நம்ம பைரவியோட அப்பா. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. காலேஜ் படிக்கிறப்போ 5 இயர்ஸாக நம்ம சஞ்சய் வந்து நம்ம பைரவியை லவ் பண்ண விஷயம் வந்து கேள்விப்பட்டதுமே, அதாவது சஞ்சய் வாயால் சொன்னதை பார்த்ததுமே இங்கே நம்ம பைரவி மறந்து போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஆறுமுகமும் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பைரவி வந்து நம்பியிருக்கவே மாட்டாங்க. அதனால் சஞ்சய் வந்து கோவிலுக்கு நம்ம பைரவி வர சொல்கிறாங்க. நம்ம ஆறுமுகம் வந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்ததை பார்த்துட்டு சஞ்சயுமே கொஞ்சம் உஷாராயிட்டு, நம்ம பைரவி வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, நானும் நீயும் காலேஜ் படிக்கிறப்போ அந்த டைமில் நீ என்னை லவ் பண்ணிய சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ நான் போய் எப்படி பண்ணுவேண்ணா, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது மிக பெரிய ஒரு நல்ல ஒரு நட்பே மற்றபடி அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை, நீயும் நானும் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழகுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரீல் அத்து விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பைரவி அதை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே பைரவியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா பைரவி, நீ நினைக்கிற மாதிரி அந்த சஞ்சய் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் உன்னை எப்படியாவது ஆறுமுகம் மாப்பிள்ளை கிட்டேருந்து பிரித்து தன்னோட பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு நினைக்கிற சஞ்சயோட கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கும்னு நீ நினைக்கிறியா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியோட அப்பா கேட்கவும், நம்ம பைரவி ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போயிருக்காங்க. பயங்கர அதிர்ச்சி. கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. வீட்டில் உள்ள எத்தனை பேர் சொல்லியுமே, ஆறுமுகம் சொல்லியுமே நம்ம பைரவி கேட்கல. ஏன்னா நம்ம சஞ்சய் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே தூளாக உடஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே அதிர்ச்சியிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போவுமே அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வெளியே வர முடியல. சஞ்சய்க்காக எல்லார்கிட்டையுமே சண்டை போட்டாங்க நம்ம பைரவி. ஆனால் சஞ்சய் கடைசியில் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாரே, இவர் கூடவா நம்ம பழகிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னலாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே பைரவியோட அப்பா இருந்துட்டு, என்னம்மா பைரவி, ஏம்மா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இதை நான் எதிர்பார்க்கலவே இல்லைப்பா, சஞ்சய் அப்படி அவன் என்னை லவ் பண்ணானா, அது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேனா, ஐயோ இதெல்லாம் கேட்கவே எனக்கு அப்படியே காதில் ரத்தம் வர மாதிரி இருக்குப்பா, இந்த சஞ்சய் ஏன் இவ்வளோ கேடு கெட்டவனாக இருந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு, உடனே இங்கே பைரவியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா பைரவி, கண்டவங்களோட பேச்சு எதுவுமே கேட்கக்கூடாது, அவங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கையுமே வைக்கக்கூடாதுமா, கட்டின புருஷனை தவிர வேறு யாருமே நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்கம்மா, அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கட்டின புருஷன்தாம்மா எல்லாமே, அதாவது அதையும் தாண்டி ஆறுமுகம் மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப தங்கமானவர், அவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா பைரவி, தயவு செஞ்சு நீ இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும், ஆறுமுகம் மாப்பிள்ளையே நீ புருஷனாக ஏற்றுக்கோமா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியோட அப்பா வந்து ஆதாரபூர்வமாக இங்கே சஞ்சய் ரொம்ப ரொம்ப கெட்டவன், அவன் மனசுக்குள்ளே என்ன கெட்ட எண்ணம் இருக்குன்றது எல்லாத்தையுமே அவங்க வாயாலே வெளியே வர வச்சு அந்த எவிடன்ஸ் வந்து இங்கே நம்ம பைரவி கிட்ட காட்டி, அந்த சஞ்சய் முழுக்க முழுக்க ஃப்ராடு பையன், ரொம்ப கெட்டவன், அவன் மனசில் அதாவது அவனோட சுயநலத்துக்காக தான் நம்ம குடும்பத்தினை தேடி வந்து நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாமே புரிய வச்சுருப்பாங்க. ஸோ
இங்கே நம்ம பைரவிக்கு இப்போ தான் நம்ம ஆறுமுகம் கண்ணுக்கே தெரிகிறாரு. ஆறுமுகத்தை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே, எல்லார் முன்னாடியுமே அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டோம், டிவோர்ஸ் வேணும் வேணும்னு சொல்லி அவரோட மனசை நம்ம காயப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனேங்க நம்ம பைரவியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா பைரவி, எனக்காக இந்த அப்பாவுக்காக நீ ஆறுமுக மாப்பிள்ளைய கணவனாக ஏற்றுக்கோமா. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. அழகு பணம் அதெல்லாம் முக்கியம் இல்லைம்மா, மனசும் குணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்மா தயவு செஞ்சு உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்காத, நீயும் ஆறுமுக மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் பைரவிக்குமே கொஞ்சம் மனசு மாறுது. இப்போது அவங்க அப்பாவுமே அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம பைரவி ரூம்குள்ளே தான் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த சஞ்சய்க்கும் நமக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, இருக்கிற அந்த நட்பையுமே நம்ம அதாவது கட் பண்ணிடணும் அப்படின்னலாம் இங்கே பைரவி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆறுமுகம் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு முடியல இல்லையா அவங்களுக்கு, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் ரூமுக்கு வராங்க. ஸோ இங்கே அதாவது பைரவி வந்து வேறு ரூமுக்கு தான் நம்ம ஆறுமுகத்தை வந்து தங்க வச்சுருப்பாங்க. ஸோ பைரவி வந்து தனியாக தான் இருப்பாங்க. இப்போ ஆறுமுகத்தோட ரூமுக்கு இங்கே நம்ம பைரவி வராங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து ஏதோ பிரச்சனை பண்ண தான் வரா இவ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பைரவி வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல. ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு பார்க்குறாங்க. என்ன பைரவி, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது உடம்பு இது முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் கேட்குறாங்க. ஆறுமுகம், உன்ன மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்துக்கு இது கனவா நினவானே தெரியல. தன்னைத்தானே கிள்ளி பார்க்குறாங்க, வலிக்கவும் செய்யுது. ஆமாம், நமக்கு வலிக்குது. உண்மையாகவே பைரவி தான் வந்து இப்படிலாம் பேசுகிறாளா? பைரவி, என்னாச்சு பைரவி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆறுமுகம் என்னை மன்னிச்சிடும் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சடான் காலில் விழுந்துடுறாங்க. இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது நம்ம ஆறுமுகத்துக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் என் காலையில் கூட எனக்கு டிவோர்ஸ் நீ கொடுத்தே ஆகணும், நான் சென்னை போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த நிமிஷம் நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு இப்படி புகழ்ந்து பேசவும் இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பைரவி, என்ன பைரவி, இது கனவா நினவானே எனக்கு புரியல, நீயா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்போது என்னை மன்னிச்சு உன்னுடைய கனவனா நீ ஏற்றுக்கிட்டியா? உன்னுடைய புருஷனா நான் இனிமேல் இருக்கலாமா அப்படி சொல்லிட்டு. ஆமாம் ஆறுமுகம், இனிமேல் நீயும் நானும் பிரிஞ்சு இருக்கவே கூடாது. நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்துக்கு அப்படியே தரையில் கால் படலை. அப்படியே எப்படி சொல்கிறது, வானத்தில் பறக்கிறாங்க பட்டாம்பூச்சி மாதிரி. மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி தான், அவ்வளோ ஒரு லவ் மூடு தான். இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம் எதுவுமே பேசாமல் ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க, ஏன் ஆறுமுகம், நான் உன்னை நிறைய காயப்படுத்திட்டேன், எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேன்றதுக்காக என் கூட நீ பேச மாட்டியா? என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பைரவி, நீ போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? நீ இப்போது எவ்வளோ பெரிய முக்கியமான முடிவு எடுத்திருக்க, அதுவும் நல்ல முடிவாக எடுத்திருக்க. இந்த சந்தோஷத்தை எனக்கு எப்படி கொண்டாடுறதுனே தெரியல. இந்த விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்போவே போய் சொல்கிறேன், வா பைரவி நீயும் கூட அப்படி சொல்லிட்டு பைரவியை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வராங்க. அதாவது படிக்கட்டில் வந்து நடந்து வராங்க. ஸோ நம்ம இது அன்னபூர்ணி ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஜோடி போட்டுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வரதை பார்த்தேன். எங்கள் அன்னபூர்ணிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்ன இது, இதெல்லாம் நடக்காதே அப்படி சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம இது அன்னபூர்ணி சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு நின்றுடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பைரவியோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. டே ஆறுமுகம், என்னடா உன் முகத்தில் ஃபுல்லாக வெட்டர்மாஸ் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு போல், ஃபுல் வெளிச்சமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்க போலடா, என்னடா விஷயம்? அது மட்டும் இல்லாமல் பைரவி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஒரு பக்கம் வேறு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாம்மா, பைரவி என்னை மன்னிச்சிட்டாம்மா, மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவளோட புருஷனா என்னை ஏற்றுக்கிட்டா அப்படி சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. கடவுளே, காலையில் தான் நான் உன்னை வேண்டிக்கிட்டு வந்தேன், இன்னைக்கு ஈவினிங்கே நீ நான் வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றிட்டியே. என் பிள்ளை பாவம், என் பிள்ளை பச்சை குழந்தை, அவனோட வாழ்க்கை கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட 4 கேள்வி கேட்டுட்டு என்னுடைய வேண்டுதலையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தனே.
ஐயோ! இவ்வளோ சீக்கிரமா, இம்புட்டு சீக்கிரமா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு எம்புட்டு சக்தி இருக்கு தாயே! அப்படின்ற மாதிரியெல்லாம் மனசுல நினைக்கிறாங்க. என்னம்மா நீ? நான் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனா நீ சந்தோஷமே படல அப்படி சொல்லிட்டு. டேய் எனக்கு போய் சந்தோஷம் இல்லாம இருக்குமாடா? டேய் ஆறுமுகம், நீயும் பைரவியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றது மட்டும் தான்டா என் ஒரே ஆசை. அது நடக்குதுன்றப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நீயே தான்டா சொல்லுடா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆமாம்மா எனக்குமே அப்படி தான் இருந்தது அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம சிவாவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறாங்க. ஸோ சிந்துவுமே ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்களுமே வராங்க. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அசெம்பிள் ஆயிடுறாங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு என்ன ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், அன்னபூர்ணி பெரியம்மா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க போல், என்ன பெரியம்மா என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா, சந்தோஷமான விஷயமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கவும், ஆமாயா சிவா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். பைரவி அவளோட மனசை மாற்றிக்கிட்டா, ஆறுமுகத்துக்குள்ளே ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அவள் முடிவு எடுத்துட்டாயா அப்படி சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். பைரவி சூப்பர் பைரவி, நீங்கள் ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஆறுமுகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றவனா இருப்பான். உங்களுக்காக என்ன செய்கிறதுக்கு வேணாலுமே அவன் ரெடியாக இருப்பான். அவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள் மேலே அவன் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. இங்கே உடனே நம்ம சிந்து ஓடி வந்து பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பைரவி சூப்பர் பைரவி, நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படி சொல்லிட்டு. ஆமாம் திடீர்னு எப்படி உன் மனசு மாறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா சிந்து, எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான் அப்படி சொல்லிட்டு. என்ன சொல்கிற நீ? ஆமாம் சிந்து, அப்பாவுக்கு எப்படியோ எனக்கும் ஆறுமுகத்துக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கு. காலையில் தான் வந்து என்கிட்ட பேசிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் சஞ்சய் பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சஞ்சய்கிட்டயே போய் அவங்ககிட்ட போட்டு வாங்கி அவன் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே அப்பா அவன் வாயாலே வாய்ஸ் ரெக்கார்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவன் என்னெல்லாம் பேசியிருக்கான் தெரியுமா? அவன் என் கூட பழகுனதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அவனோட சுயநலம் தான், முக்கியமாக அவனோட சுயநலத்துக்காக தான் என் கூட பழகியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே, நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே அவன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், முக்கியமாக ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பிரித்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் அவனோட குறிக்கோளேவான். அவனோட வாயாலிருந்தே சொன்னான். எல்லாத்தையுமே காதுபட கேட்டுட்டு உண்மையாகவே அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. போயும் போயும் அந்த அந்த ஒரு பொறுக்கி நாய் கூடவா நம்ம இத்தனை நாளாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்தது சிந்து. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த சஞ்சய் தான் ரொம்ப கெட்டவன். ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவர். உண்மையாகவே அவரை மாதிரி ஒரு நல்ல புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் இங்கே நம்ம சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சிந்து இருந்துட்டு, பைரவி இது போதும் பைரவி, எனக்கு நீங்களும் ஆறுமுக மச்சானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைரவி. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காமல், அப்படியே சண்டை போட்டாலுமே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசி பழகி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழணும் பைரவி. இது ஒன்று தான் எனக்கு ஆசை. என்னால் எத்தனை பேரோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் கூனி குறுக்கி நின்றுருக்கேன். ரொம்ப குற்ற உணர்ச்சியிலலாம் இருந்திருக்கேன் தெரியுமா? எப்படியோ உனக்கும் ஆறுமுக மச்சானுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போய் 2 பேரும் க்ளோஸாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சிந்து வந்து வாழ்த்துறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி உனக்கும் ஆறுமுகத்துக்கும் ஃபஸ்ட்டு சுற்றி போடணும். அது மட்டும் இல்லாமல் நான் கோவிலில் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன். நீயும் ஆறுமுகமும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வேண்டுதல் எல்லாத்தையுமே முடிக்கணும்னு நினச்சேன். எப்படியோ நான் நினச்சது நடந்துருச்சு. நான் வேண்டிக்கிட்ட மாதிரி அந்த சாமிக்குமே நான் வேண்டுனதை நிறைவேற்றிடணும்ல. அப்போ தானே இன்னொரு நாளைக்கு நான் அந்த கடவுள்கிட்ட போயிட்டு ஏதாவது என்னுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை சொன்னேன் அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல தீர்ப்பை அந்த கடவுள் எனக்கு மாற்றி அமைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் நினச்ச மாதிரியே நம்ம நாளைக்கு போயிட்டு கண்டிப்பாக எல்லா வேண்டுதலையுமே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் வேணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடுமே இனிமேல் நடக்கும் அத்தை. முன்னாடி தான் எனக்கும் ஆறுமுகத்துக்கும் பிடிக்காம இருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை நாங்கள் பெற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம ஆறுமுகத்துக்கு ஒரே குஷி, பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க.
பைரவி, உண்மையா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, ஐய எதுக்காக இப்படி பல்ல காட்டுற, எருமை எருமை எல்லாரும் இருக்காங்கல்ல, இப்படி தான் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பைரவி, திடுதிப்புன்னு என்னென்னமோ நடக்குது, நான் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் சந்தோஷப்படுற மாதிரியான நிறைய விஷயம் இன்றைக்கி ஒரு நாள்லேயே நடந்துருச்சு, பின்ன என் சந்தோஷத்தெல்லாம் நான் எப்படி பைரவி வெளிக்காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.